ஓம் சாந்தி 25/11/2024 சாகார முரளியின் முக்கியமான கருத்துக்கள். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, அமைதி என்ற குணம் அனைத்தையும் விட மிக உயர்ந்த குணமாகும். ஆகையால் அமைதியாக பேசுங்கள், அசாந்தி பரப்புவதை நிறுத்துங்கள். கேள்வி: சங்கம யுகத்தில் தந்தையிடமிருந்து குழந்தைகளுக்கு எந்த ஆஸ்தி கிடைக்கிறது? குணங்கள் நிறைந்த குழந்தைகளின் அடையாளங்கள் என்ன? பாபா 2 விதமான கேள்வி கேட்குறார். பதில்: முதலாவதாக கிடைக்கும் ஆஸ்தி ஞானம், இரண்டாவது அமைதி, மூன்றாவது குணங்கள். இதுதான் சங்கம யுகத்தில் தந்தையிடமிருந்து குழந்தைகளுக்கு கிடைக்கக்கூடிய ஆஸ்தி. அடுத்து குணங்கள் நிறைந்த குழந்தைகளின் அடையாளங்கள் பாபா கேட்குறாரு. குணங்கள் நிறைந்த குழந்தைகள் சதா குஷியாக இருப்பார்கள். யாருடைய அவகுணங்களையும் பார்க்க மாட்டார்கள். யாரை பற்றியும் புகார் கூற மாட்டார்கள். யாரிடத்தில் அவகுணங்கள் இருக்கின்றனவோ அவர்களிடம் சகவாசம் வைத்து கொள்ள மாட்டார்கள். யாராவது ஏதாவது கூறிவிட்டால் கேட்டும் கேட்காதது போல் இருந்துவிட்டு தனது ஆன்மீக போதையில், அதாவது மகிழ்ச்சியில் நிலைத்திருப்பார்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். ஒன்று, உங்களுக்கு தந்தையிடமிருந்து ஞானத்தின் ஆஸ்தி கிடைத்து கொண்டே இருக்கிறது. குழந்தைகள் தந்தையிடமிருந்து குணங்களை கிரகித்து கொள்ள வேண்டும். மேலும் இந்த சித்திரங்களிடமிருந்து, அதாவது இந்த லக்ஷ்மி நாராயணரிடமிருந்து குணங்களை கிரகித்து கொள்ள வேண்டும். அமைதியின் கடல் என்று தந்தைக்கு தான் கூறப்படுகிறது. ஆக அமைதியையும் குழந்தைகள் தாரணை செய்ய வேண்டும். பாபா கூட அமைதிக்காக தான் இந்த விஷயங்களெல்லாம் புரிய வைக்கிறேன் அப்படின்றார். குழந்தைகள் ஒருவருக்கொருவர் அமைதியாக பேசிக்கொள்ளுங்கள். இந்த குணங்களை முதல்ல தாரணை செய்யுங்க அப்படின்றார். ஞானம் என்ற குணத்தை தாரணை செய்து கொண்டு தான் இருக்கிறீர்கள். ஆனால் ரொம்ப ரொம்ப அவசியம் அமைதி அப்படின்றார். இந்த ஞானத்தை, அதாவது இந்த படிப்பை குழந்தைகள் படிக்க வேண்டும். இந்த படிப்பு கூட விசித்திரமான தந்தை, தேகமற்ற தந்தை தான் குழந்தைகளுக்கு கற்பிக்கிறார். குழந்தைகள் கூட யாருன்னா தேகமற்ற, அதாவது விசித்திரமான ஆத்மாக்கள் தான் இங்கே படிக்கிறாங்க. இது புது விஷயம் அப்படின்றார். குழந்தைகள் கிருஷ்ணரை போல தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். நான் அமைதியின் கடலானவன், ஆக இங்கு தான் அமைதியை ஸ்தாபனை செய்ய வேண்டும் என்று தந்தை புரிய வைத்திருக்கிறார். அவர்கிட்ட இருக்க குணங்கள் கண்டிப்பாக வெளிப்படுத்தணும் இல்லையா? அதுக்காக தான் இப்போ நான் வந்திருக்கேன் அப்படின்றார். குழந்தைகள் ஒவ்வொருவரும் நான் எந்த அளவிற்கு அமைதியாக இருக்கின்றேன் என்று தனது நடத்தையை பார்க்க வேண்டும். அமைதி எப்படி ஸ்தாபனையாகும், அமைதி என்பதன் பொருள் என்ன என்பதை பாரதவாசி குழந்தைகள் அறியாமல் இருக்கிறார்கள். தந்தை பாரதவாசிகளுக்கு தான் கூறுகிறார். பாரதத்தில் தான் தந்தையும் வருகின்றார். ஆக உள்ளுக்குள் அவசியம் அமைதியாக இருக்க வேண்டும் என்பதை இப்பொழுது குழந்தைகள் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். ஏன்னா இப்போ புரிதல் அப்படின்னா ஞானம் வந்துருச்சு உங்களுக்கு புத்தியில். இப்போ ஆத்மாவுடைய சுய தர்மமே சாந்தி, அப்போ அமைதியாக இருக்கணுன்றதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றார். யாராவது அசாந்தியை ஏற்படுத்தினா கூட நீங்களும் சேர்ந்து அசாந்தியை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது கிடையாது. அசாந்தி ஆவது கூட ஒரு அவகுணம்தான். அவங்க அசாந்தியை கிரியேட் பண்ணாலும் நீங்கள் அமைதியாக இருந்துருங்க அப்படின்றார். அவகுணங்களை நீங்கள் தான் நீக்க வேண்டும். ஒவ்வொருவரிடமிருந்து குணங்களை கிரகிக்க வேண்டும். அவகுணங்களின் பக்கம் பார்க்கவே கூடாது. அசாந்திக்கான ஓசைகளை கேட்டு கொண்டிருந்தாலும், அசாந்தியான சூழல் ஏற்பட்டாலும் சுயம் ஆத்மா நீங்கள் அமைதியாக இருந்துருங்க. ஏனெனில் பாபா மற்றும் தாதா இருவருமே அமைதியாக இருக்கின்றனர். ஒரு பொழுதும் தடுமாறுவது கிடையாது, வருத்தப்படுவதும் கிடையாது. அவங்க எப்படி தன்னுடைய சுய தர்மத்தில் நிலச்சிருந்துடுறாங்க, எல்லாத்தையும் சாட்சியாக பார்க்குறாங்க. அவங்களுக்குள்ள என்னென்ன விசேஷம் இருக்கோ அது அவங்களுக்கு தெரியும். அவங்க அறியாமையில் செய்கிறாங்கன்றதை புரிஞ்சுப்பாங்க. அவங்க மேலே சுப பாவனை வச்சுருவாங்க. அதுபோல் குழந்தைகள் நீங்கள் கூட எந்த அளவுக்கு அமைதியாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு மிகவும் நல்லது. அமைதியாக இருந்தால்தான் நினைவு கூட செய்ய முடியும். அசாந்தியாக இருப்பவர்கள் ஒருபொழுதும் நினைவு செய்ய முடியாது. ஒவ்வொருவரிடமிருந்து குணத்தை மட்டுமே கிரகிக்க வேண்டும். பாபா தத்தாத்ரேயரின் ஒரு உதாரணம் கூட கொடுக்குறாரு. அவர் ஒரு முனிவர். அவர் எல்லாத்தையுமே எல்லார்கிட்ட இருக்க விசேஷத்தை தான் பார்ப்பார். அந்த விசேஷத்தை வச்சு அவங்கள தன்னுடைய குருவாக ஏற்றுப்பார். அதுபோல் குழந்தைகள் நீங்களும் கூட எல்லார்கிட்ட இருக்கக்கூடிய விசேஷத்தை பாருங்கள், அவகுணங்களை பார்க்காதீங்க அப்படின்றார்.
இந்த கர்மேந்திரியங்கள் மீது நீங்கள் வெற்றி அடைய வேண்டும். அவகுணங்களெல்லாம் விட்டுடுங்க, அவகுணங்களை பார்க்காதீங்க, பேசாதீங்க அப்படின்றார். யாரிடத்தில் குணங்கள் உள்ளனவோ அவர்களிடத்தில் மட்டுமே செல்ல வேண்டும். மிக இனிமையாகவும் அமைதியாகவும் இருக்க வேண்டும். குறைவாக பேசுவதன் மூலமே நீங்கள் அனைத்து காரியங்களையும் செய்ய முடியும். அனைவரிடமிருந்து குணங்களை கிரகித்து குணவான்களாக ஆக வேண்டும். அறிவாளிகளாக இருப்பவர்கள் அமைதியாக இருக்க விரும்புவார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சில பக்தர்கள் ஞானிகளை விட அமைதியாக பணிவானவர்களாக இருக்காங்களாம். அதில் பாபா கூட அனுபவசாலி. பாபாவுக்கும் நிறைய விஷயங்களில் அனுபவம் இருக்குது பிரம்மா பாபாவுக்கு அப்படின்றார். பிரம்மா பாபாவினுடைய லௌகீக தந்தை கூட ஒரு ஆசிரியர் தான். அவர் கூட எப்படி இருந்தார் அப்படின்னா ரொம்ப பணிவாக அமைதியானவராக இருந்தார். ஒருபொழுதும் கோபப்பட்டதே கிடையாது. குழந்தைகள் மிகவும் அமைதியாகவும் இனிமையானவர்களாகவும் இருக்க வேண்டும். இங்கு யாராவது அசாந்தியாக இருக்கின்றனர் எனில் பிறகு அமைதியை பரப்புவதற்கு நிமித்தமாக ஆக முடியாது. குழந்தைகள் நீங்களே, பாபாவுடைய குழந்தைகளே இங்கே நீங்கள் அசாந்தியை க்ரியேட் பண்ணால் நீங்கள் எப்படி மற்றவங்களுக்கு அமைதியை சொல்லி கொடுப்பீங்க அப்படின்றார். அதனால் அசாந்தியாக இருப்பவர்களிடம் பேசக்கூடாது, தூரமாக இருக்க வேண்டும். கொக்கும் அன்னப்பறவை ரெண்டும் இருக்குன்னா ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்குது இல்லையா அப்படின்றார். முழு நாளும் முத்துக்களை தேர்ந்தெடுத்து கொண்டே இருக்கக்கூடியது தான் அன்னப்பறவை. குழந்தைகள் எழுந்தாலும் அமர்ந்தாலும் நடந்தாலும் தனது ஞானத்தை சிந்தனை செய்து கொண்டே இருங்கள். யாருக்காவது எப்படி புரிய வைப்பது, தந்தையினுடைய அறிமுகத்தை எப்படி கொடுப்பது என்பதே உங்களுக்கு முழு நாளும் புத்தியில் ஓடிட்டே இருக்கணும் அப்படின்றார். அதுபோல் எந்த குழந்தைகள் வந்தாலும் அவர்களிடத்தில் படிவம் நிரப்பப்படுகிறது என்று பாபா புரிய வைக்கின்றார். சென்டர்களில் யாராவது கோர்ஸ் எடுக்க வராங்க அப்படின்னா அவங்கள்ட்ட படிவம் நிரப்பணும் அப்படின்றார். அவங்கள்ட்ட ஃபார்ம் ஃபில் பண்ண வைங்க. 7 நாள் கோர்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அவங்களுடைய டீட்டெயில்ஸ், அவங்க எதுக்காக தியான வகுப்பை தேடி வந்திருக்காங்க, அவங்க எந்த ஒரு தேடலில் இருக்காங்கன்றது அந்த ஃபஸ்ட்டு நாள் ஃபார்ம்லேயே புரிஞ்சிக்கலாம் அப்படின்றார். அப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு தேடல் இருக்கும், ஏதாவது ஒரு குறையினுடைய விஷயத்தினால தான் அவங்க வந்திருப்பாங்க. அப்போ அதை ஃபில் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்தே நீங்கள் அவங்களுக்கு என்ன குறைய நாடி எந்த தேடி வந்திருக்காங்களோ அதை நீங்கள் கொடுக்க முடியும் அப்படின்றார். படிவம் நிரப்புவதன் மூலம் அனைத்தையும் தெரிந்து கொள்ள முடிகிறது. தந்தையை யாராவது சந்திக்கின்றனர் என்றாலும் கூட படிவம் நிரப்ப வேண்டியிருக்கு இல்லையா? அதனால் யார் வந்தாலும் அவர்களுக்கு எல்லைக்குட்பட்ட மற்றும் எல்லையற்ற தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். அடுத்து சொல்கிறாரு, கிருஷ்ணரை தேவதா நமக என்று கூறுகிறார்கள், ஆனால் சிவபாபாவை சிவபரமாத்மாய நமக என்று கூறுவார்கள். என்னை நினைவு செய்தால்தான் உங்களது பாவங்கள் அழியும் என்று பாபா இப்பொழுது புரிய வைக்கின்றார். முக்தி ஜீவன் முக்திக்கான ஆஸ்தி அடைவதற்கு கூட அவசியம் நீங்கள் தூய்மையான ஆத்மாவாக ஆனால் தான் அந்த ஆஸ்தி உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் தூய்மையாகணுன்னா என்னை நினைவு செய்யணும் அப்படின்றார். யாராக இருந்தாலும் படிவத்தை நிரப்பிய பிறகு நீங்கள் பாடம் கற்பிக்கிறீர்கள். முதல் நாள் நிரப்ப வைங்க, பிறகு புரிய வைங்க. அடுத்த நாள் ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ண வைங்க. நேற்று என்னெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுது, என்னெல்லாம் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு நீங்கள் அதை ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ண வைங்க. அடுத்தது 2வது நாள் படிவத்தை ஃபில் பண்ண வைங்க. ஒவ்வொரு நாளும் புரிய வைக்கும் பொழுது இந்த 7 நாள் பாடத்தில் அவங்க எவ்வளோ தெளிவுக்கு வந்திருக்காங்க, அவங்க எந்த ஒரு தேடலில் வந்தாங்க, இந்த 7 நாள் கோர்ஸில் அவங்க எதெல்லாம் புரிஞ்சிருக்கிறாங்கன்றதை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். அந்த புரிதலுக்கு ஏற்றாற்போல் அவங்களையும் புரிய வைக்கலாம் அப்படின்றார். ஆகையினால இந்த படிவம் எல்லா சென்டர்லையுமே இருக்கணும் அப்படின்றார். அனைவரிடத்திலும் இருக்க வேண்டும். பாபா முரளிகளில் கட்டளை கொடுக்குறார் அப்படின்னா பெரிய பெரிய சென்டரில் உடனே அதை நடைமுறையில் கொண்டு வரணும் அப்படின்றார். குழந்தைகளாகி நீங்கள் தேவி தேவதை ஆகுவதற்காக தான் இங்கே வந்திருக்கீங்க. தேவதை என்ற வார்த்தை மிக மிக உயர்ந்தது. தெய்வீக குணங்களை தாரணை செய்பவர்கள் தான் தேவதை என்று கூறப்படுகின்றனர். குழந்தைகள், இப்பொழுது நீங்கள் தெய்வீக குணங்களை தாரணை செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆக எங்கு இந்த கண்காட்சி அல்லது அருங்காட்சியகம் நடைபெறுகிறதோ அங்கு இந்த படிவம் அதிகமாக இருக்க வேண்டும். அப்போ இந்த ஃபார்ம் ஃபில் பண்ண வச்சு அவங்களுக்கு புரிய வைங்க. எந்த மனநிலையோடு வராங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும் அப்படின்றார். ஏன்னா நம்ம மம்மா பாபா போல் பவர்ஃபுல்லாகிட்டு கேச்சிங் பவர்லேயே புரிஞ்சுட்டு கொடுக்குற சூழ்நிலை இப்போ இல்லை. ஆனால் அந்த ஸ்டேஜை தான் அடையணும்னு பாபா சொல்லியிருக்கிறாரு. பவர்ஃபுல்லாகிட்டோம், கேச்சிங் பவர் வந்துடுச்சுன்னா புரிஞ்சுட்டு சொல்லலாம். இப்போதைக்கு பலவிதமானவங்க வராங்க,
அப்படிங்கும்போது அவங்கள படிவம் ஃபில் பண்ண வச்சு அவங்களுக்கு என்ன குறைன்னு தெரிஞ்சுட்டு அதை கேட்டாற்போல் புரிய வைங்க அப்படின்றார். குழந்தைகள் சதா குணங்களை மட்டுமே வர்ணிக்க வேண்டும், ஒரு பொழுதும் அவகுணங்களை பார்க்கக்கூடாது. நீங்கள் கூட குணவான்களாக மாறிட்டே இருக்கிறீங்க. யாரிடத்தில் அதிக குணங்கள் இருக்கோ அவர்கள் மற்றவர்களிடத்திலும் குணங்களை தான் பரப்ப முடியும். அவகுணங்கள் உடையவர்கள் ஒருபொழுதும் குணங்களை பரப்ப முடியாது. பாபா சொல்கிறாரு, அதிக காலம் இல்லை, காலம் ரொம்ப முடிஞ்சிடுச்சு, அதனால் சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக முயற்சி செய்யுங்க அப்படின்றாரு. நீங்கள் தினமும் யாத்திரை செஞ்சிட்ருக்கீங்கன்றதை பாபா புரிய வைக்கிறாரு. அதீந்திரிய சுகம் பற்றி கோபியர்களிடம் கேளுங்கள் என்ற புகழ், அந்த புகழ் கடைசி நேரத்திற்கான விஷயம். அதாவது கடைசியில் குழந்தைகளாடைய உங்களுடைய அந்த ஸ்திதி அந்த நேரம் அப்படி இருக்கும் அப்படின்றார். இப்போ எல்லாருமே வரிசை கிரமமாக தான் இருக்கிறீங்க. சிலர் உள்ளுக்குள் குஷிக்கான பாடலை பாடிட்டுருக்காங்க. ஆகா, பரம்பிதா பரமாத்மா எனக்கு கிடைச்சிட்டாரு, நான் சங்கம யுகத்தில் அவருடைய பாலனையில் இருக்கிறேன், அவரிடமிருந்து நான் ஆஸ்தி அடைகிறேன். அந்த மாதிரி இப்போவே அந்த அதீந்திரிய சுகத்தின் அனுபவிகளாக சில குழந்தைகள் இருக்காங்க. அவர்களை பற்றி எந்த ஒரு புகாரும் வர முடியாது. ஏன்னா அவங்க யாருடைய குறையும் பார்க்கல. அவங்களுடைய புருஷார்த்தம் அவங்க பாபாட்ட நெருங்கிட்டு இருக்காங்க. அவங்க இப்போவே சங்கம யுக வாழ்க்கையை முழுசாக வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அதனால் யாராவது ஏதாவது சொன்னால் கூட அவங்க கேட்டும் கேட்காது போல் இருப்பாங்க. தன்னுடைய ஆன்மீக போதையில் நஷால அவங்க மூழ்கி இருப்பாங்க அப்படின்றார். ஏதாவது வியாதி அல்லது துக்கம் போன்றவைகள் ஏற்படுகிறது அப்படின்னாலும் புரிஞ்சுக்கங்க, இப்போ கணக்கு வழக்க செட்டில்மெண்ட் பண்ணக்கூடிய டைம். இந்த கடைசி பிறவியில் எல்லாத்தையும் நான் முடிச்சு ஆகணும் அப்படின்றத புரிஞ்சுக்கங்க. பிறகு நீங்கள் 21 பிறவிகளுக்கு மலர்களாக ஆயிடுவீங்க. அங்கே துக்கத்துக்கான விஷயமே இருக்காது. குஷியை போன்ற சத்தான உணவே கிடையாது என்று பாடப்பட்டிருக்கு. பிறகு சோம்பல் கூட உங்களை விட்டு பறந்துடும் நீங்கள் குஷியாக இருந்தீங்கன்னா அப்படின்றார். ஏன்னா இதுதான் உண்மையான குஷி. இந்த செல்வம் நகை இதெல்லாம் அல்பகால குஷி அப்படின்றார். எல்லைக்குட்பட்ட விஷயம் அதெல்லாம். எல்லையற்ற குஷி என்பது இங்கே தான் இருக்குது அப்படின்றார். நாம் தான் 21 பிறவிகளுக்கு சதா சுகமானவர்களாக இருப்போம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நான் என்ன ஆகப் போகிறேன் என்ற நினைவில் எப்போவுமே இருங்க. பாபா என்று கூறுவதன் மூலம் உங்களது துக்கம்லாம் தூர விலகிவிட வேண்டும். இது 21 பிறவிகளுக்கான குஷி அப்படின்றார். இப்பொழுது இன்னும் சிறிது காலம்தான் இருக்குது. நாம் நமது சுகதாமத்திற்கு சென்று விடுவோம். பிறகு வேறு எதுவுமே உங்களுக்கு நினைவுக்கு வரக்கூடாது. இந்த பாபா கூட தனது அனுபவத்தை சொல்கிறாரு. வெளி உலகத்தில் எவ்வளோ செய்திகள் வருது, எவ்வளோ தவறு நடந்துக்கிட்டே தான் இருக்குது. பாபாவுக்கு எந்த விஷயத்துலையுமே துக்கம் ஏற்படுவது கிடையாது. சொல்லுவாங்க, கேட்பார், அப்படியா, நல்லது, ட்ராமா, நத்திங் நியூ அப்படின்வார். இது ஒன்றும் புது விஷயம் இல்லையே அப்படின்னு சொல்லிடுவார். நாம் அளவிட முடியாத பொக்கிஷத்திற்கு உரியவர்களாக ஆகின்றோம். நாம் சங்கம யுகத்தில் மூழ்கி இருந்தோம் அப்படின்னா வெளி உலக விஷயம் ஒரு பெருசாகவே தெரியாது. தனக்குள் உரையாடல் செய்வதன் மூலம்தான் அந்த குஷி என்பது ஏற்படும். அதனால் பாபா சொல்கிறாரு, மிகவும் அவர் அமைதியாக இருப்பார், அவர்களது முகம் கூட மிகவும் குஷியாக இருக்கும் அப்படின்றார். உதவித்தொகை கிடைக்கிறது எனில் முகம் எவ்வளோ குஷியாயிடும். நீங்களும் கூட இந்த லக்ஷ்மி நாராயணர் போன்ற சிரித்த முகத்தோடு இருப்பதற்கான முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். அவர்களிடத்தில் ஞானம் கிடையாது, ஆனால் உங்களிடத்தில் ஞானம் இருப்பதால் நீங்கள் எப்போவுமே அந்த குஷியோடு இருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் ஞானம் மறந்து போயிடும் சொர்க்கத்தில். இங்கே நீங்கள் திரிகாலதரிசி இல்லையா, அதனால் இங்கே தான் உண்மையாகவே இந்த குஷியை நீங்கள் அனுபவிக்கலாம். அதனால் சிரித்த முகத்தோடு எப்போவுமே இருங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். அடுத்து சொல்கிறாங்க, ஞானக்கடலான தந்தை நமக்கு எவ்வளோ உயர்ந்த ஞானத்தை கொடுக்குறாரு. அழிவற்ற ஞான ரத்தினங்களின் லாட்ரி இப்போ கிடச்சிட்ருக்கு அப்படின்னா அப்போ குழந்தைகள் எவ்வளோ குஷியாக இருக்கணும். உங்களது இந்த பிறப்பே, இந்த சங்கமயுக பிறப்பே வைரத்துக்கு சமமானது அப்படின்றார். வைரத்துக்கு ஈக்குவலாக பாடப்பட்டிருக்கு. ஞானம் நிறைந்தவர் என்று தந்தையே தான் சொல்லப்படுது, தேவதைகளை கிடையாது. ஆக பிராமணர் குழந்தைகள் நீங்கள் தான் ஞானம் நிறைந்தவர்கள் எனில் உங்களுக்குள்ளே எவ்வளோ ஞானத்தின் குஷி இருக்கணும் அப்படின்றார். முதல்ல பாபாவே கிடச்சிருக்கிறாரு, ரெண்டாவது பாபாட்டேருந்து நமக்கு ஞானத்தினுடைய பொக்கிஷம் கிடைக்கும். இதை விட இந்த உலகத்தில் வேறு என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்றார். பக்தி மார்க்கத்தெல்லாம் இது போன்ற உள்ளார்ந்த சுகமெல்லாம் கிடையாது, அதெல்லாம் செயற்கையான அல்பகால சுகம். ஆனால் இந்த சங்கமயுக வாழ்க்கை தான் உங்களுக்கு உண்மையாகவே ஒரு எல்லையற்ற சுகம், அதீந்திரிய சுகம் அப்படின்றார். பாபா உங்களுக்கு எவ்வளோ குஷிக்கான போதையெல்லாம் கொடுத்துட்ருக்காரு, ஏற்றிட்டுருக்காரு. இந்த ஞான அமிர்தத்தின் தான் மகிமையாக பாடப்படுது.
ஞான அமிர்த பானத்தை குடித்து கொண்டே இருக்க வேண்டும். இங்கே உங்களுக்கு அளவு கடந்த போதை இருக்க வேண்டும். சில குழந்தைங்களுக்கு இங்கே இருக்குது, வெளியில் போனால் குறைஞ்சிருது அப்படின்றார். பாபா சுயம் உணர்கிறார். குழந்தைகள் இங்கே நல்ல உணர்வோடு இருக்கிறாங்க. நாம் நமது வீட்டிற்கு செல்கிறோம். நாம் பாபாவின் ஸ்ரீமத் படி ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம். நாம் தான் மிகப்பெரிய போர் வீரர்களாக இருக்கிறோம். இந்த ஞானம் எல்லாமே புத்தியில் இருக்குது. இதன் மூலம்தான் நீங்கள் அந்த அளவிற்கு பதவி அடைகிறீர்கள். புத்தியில் இந்த மாதிரி ஒரு நஷா இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா நீங்கள் முயற்சியும் நல்லா செய்வீங்க அப்படின்றார். அதே போல் எனக்கு கற்பிக்கக்கூடியது யார் என்பதை பாருங்கள். எல்லையற்ற தந்தை நமக்கு பாடம் கற்பிக்கிறார். இந்த ஒரு பாயிண்ட் உங்களுக்கு நினைவில் இருந்தால் கூட உங்கள் குஷி குறையவே குறையாது அப்படின்றார். பாபா குழந்தைங்கள்ட்ட பார்க்க விரும்புகிறது எல்லாமே குஷி தான். நீங்களும் குஷியாக இருக்கணும், மற்றவர்களையும் குஷிப்படுத்தணும் அப்படின்றார். குழந்தைகள் நீங்கள் கூட முதல்ல படிக்காதவர்களாக உபயோகமற்றவர்களாக தான் இருந்தீங்க. அசுத்தத்தில் கிடந்தோம் என்பதை இப்போ தான் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்பொழுது அனைவரின் நடத்தையும் மாறிக்கொண்டே இருக்கிறது. உங்களது நடத்தை கூட தெய்வீகமாக ஆகி கொண்டிருக்கிறது. 5 விகாரங்களினால் தான் அசுர நடத்தைகளாக ஆகிவிட்டது. இப்போ பாபா எவ்வளோ மாற்றத்தை கொண்டு வந்துட்டுருக்காரு. திடீர்னு சரீரத்தை விட்டுட்டால் மாற முடியாது. ஆகையினால பாபா இங்கேயே நீங்கள் நல்லா முயற்சி செய்யுங்க. தந்தையிடத்தில் சக்தி இருப்பதால் பலரிடத்தில் பாபா மாற்றத்தை கொண்டு வந்துட்டுருக்காரு. சில குழந்தைகள் தங்களுடைய அனுபவத்தை கூட சொல்கிறாங்களாம், நான் எவ்வளோ குறையுடையவங்களாக இருந்தேன், சாராயம் குடிக்கிறவங்களாக இருந்தேன், ரொம்ப அசுர குணமுடையவராக இருந்தேன்னு தன்னுடைய அனுபவத்தை கூட ஷேர் பண்ணுறாங்களாம். ஆனால் இப்போ நான் ஞானம் எடுத்த பிறகு, பாபா குழந்தையான பிறகு எனக்குள்ளே எவ்வளோ மாற்றம் வந்துருச்சு அப்படின்னு நிறையா அனுபவம் ஷேர் பண்ணுறாங்களாம். இப்பொழுது நான் மிகவும் அன்பானவனாக இருக்கின்றேன் அப்படின்னு ஆனந்த கண்ணீர் விட்டு அனுபவத்தை ஷேர் பண்ணுறாங்க அப்படின்றார். தந்தை அதிகமாகவே குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். ஆனாலும் சில குழந்தைங்க மறந்து போயிடுறாங்க அப்படின்றார். குழந்தைகளை இப்பொழுது நீங்கள் பல பேருக்கு நன்மை செய்யணும் அப்படின்றார். இன்றைக்கி மனிதர்கள் துக்கமானவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் நீங்கள் தான் வழி சொல்லணும். புரிய வைப்பதற்கு கூட எவ்வளோ முயற்சி செய்ய வேண்டியிருக்கு. நீங்கள் தான் திட்டம் வாங்குறீங்க. ஏன்னா இந்த பிரம்மாகுமாரிகள் எல்லாரையும் சகோதரன் சகோதரியாக ஆக்கிடுறாங்கன்ற ஒரு வார்த்தை பிரபலமாகிடுச்சு அப்படின்றார். சகோதரன் சகோதரி சம்பந்தம் கூட ரொம்ப நல்லது தானே, அவங்க புரிஞ்சிக்காமல் இருக்காங்க அப்படின்றார். ஆத்மாக்களாகிய நீங்கள் சகோதர சகோதரர்கள் அப்படின்றார். இருப்பினும் பல பிறவியினுடைய சம்ஸ்காரம் திருஷ்டி இன்னும் சில பேருக்கு மாறலை அப்படின்றார். பாபா கிட்ட நிறைய செய்தி வருது. குழந்தைகளே, இந்த சீச்சி உலகத்திலிருந்து உங்களது உள்ளத்தை நீக்கிடுங்க அப்படின்னு பாபா குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். அதுலேருந்து புத்தியை நீக்கிட்டு மலர ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் எல்லோரும் மலர ஆகணும், தெய்வீக குணங்கள் நிறைந்தவர்களாக மாறணும் அப்படின்றார். இந்த காமம் மிகப்பெரிய எதிரி. பாபா மிகுந்த அனுபவசாலியாக இருக்கிறாரு. பெரிய பெரிய அரசர்கள்லாம் கூட விகாரத்தால் தன்னுடைய ராஜ்யத்தையே இழந்திருக்காங்க. அதெல்லாம் பிரம்மா பாபா நிறைய பார்த்துருக்கிறாரு, ஃபேஸ் பண்ணியிருக்கிறாரு. அப்படிப்பட்ட அரசர்கள்லாம் இழந்ததை பார்த்துருக்கிறார். அதனால் காமம் மிகப்பெரிய எதிரி. பாபா சொல்கிறார், காமத்தை வென்றால் நீங்கள் முழு உலகத்துக்கே எஜமானராக இல்லாம் அப்படின்றார். இந்த நேரத்தில் உலகில் உள்ள அனைவரின் நடத்தையுமே சீர்கெட்டு போய் தான் இருக்குது. பாவன உலகம் எப்பொழுது இருந்தது, எப்படி உருவானது, இவர்கள் ராஜ்ய பாக்கியத்தை எப்படி அடைந்தனர் என்பதை ஒருபொழுதும் இந்த உலகத்தில் யாரும் சொல்ல முடியாது. சிவபாபா தான் புரிய வைக்கிறாரு. ஆக குழந்தைகள் புரிஞ்சுக்கிட்டு முயற்சி செய்யணும் அப்படின்றார். பாபா என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் கேட்கணும். மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே மறந்துடணும். ஏன்னா மற்றது எல்லாமே பொய் தான். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், எழுந்தாலும் அமர்ந்தாலும் நடந்தாலும் ஞானத்தை சிந்தனை செய்து முத்துக்களை தேர்ந்தெடுக்கும் அன்னப்பறவைகளாக ஆக வேண்டும். அனைவரிடத்திலும் குணங்களை கிரகிக்க வேண்டும். ஒவ்வொருவரிடத்திலும் குணங்களை மட்டுமே பரப்ப வேண்டும். 2வது பாயிண்ட், தனது முகத்தை சதா மகிழ்ச்சியாக வைத்து கொள்வதற்கு தனக்குத்தானே உரையாடி கொள்ள வேண்டும். ஆகா, நான் அளவற்ற பொக்கிஷங்களுக்கு எஜமானராக ஆகின்றேன். ஞானக்கடல் தந்தையின் மூலம் எனக்கு ஞான ரத்தினங்களின் லாட்ரி கிடைத்து கொண்டிருக்கிறது. இவ்வாறு தனக்குத்தானே பேசிக்கொண்டு சதா மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். வரதானம், தனது பட்டப்பெயரை நினைவு செய்வதுடன் சக்தி வாய்ந்த மனோநிலையில் உள்ள சுயமரியாதையாளர் ஆகுங்கள். பாபா எவ்வளோ ஸ்வமான் கொடுத்துருக்கிறாரு. அந்த ஸ்வமானத்தில் நீங்கள் நிலச்சிருக்கும்போது சக்தி வாய்ந்த மனநிலையில் இருக்கலாம் நீங்கள் அப்படின்றார். சங்கம யுகத்தில் பாபா தன் குழந்தைகளுக்கு உயர்ந்த பட்டம் தருகின்றார். அந்த பெருமிதத்திலேயே இருங்கள்.
பட்டம் நினைவில் வந்தவுடனேயே சக்தி வாய்ந்த மனோநிலையும் வர வேண்டும். சுயதரிசன சக்கரதாரி எனும் அந்த நினைவு வந்தவுடனேயே பிற சிந்தனையற்றவராக ஆகிவிட வேண்டும். சுய தரிசனத்திற்கு முன்னால் மாயையின் தலை துண்டாக வேண்டும். அதேபோல் நான் மகாவீர் இந்த பட்டம் நினைவுக்கு வந்த மாத்திரமே ஆடாது அசையாது உறுதியான மனோநிலை பெறுபவரே சிரேஷ்ட சுயமரியாதைக்கு உரியவர் ஆவார்கள். ஸ்லோகன்: அலைந்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களின் விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்காக கண்டறியும் சக்தியை அதிகப்படுத்துங்கள். அல்லது ஓம் சாந்தி.